இந்த நாகம் அணையும் கந்து எனவும் நாட்டும் யூப ஈட்டம் உல அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அதில் அந்த பூ பற்றி சொன்னோம், தாமரை பூ. இந்த பூவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வகையான பலனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கொன்றை அது பிராணன் அப்படிங்கிறதுக்கு ஈர்ப்பதற்காக. கரந்தைப்பூ, கரந்தைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரந்தைப்பூ கேள்விப்பட்டதில்லை. அந்த கரந்தைப்பூ வச்சோம்னா பசுவை ஈர்க்குமா. கரந்தைப்பூ வச்சோம்னா, ஆமாம். அடுத்தது ஊமத்தும்பூ வச்சோம்னா செம்பை பொன்னாக்குமா. செம்பு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே பொன்னாக்குமா அந்த ஊமத்தம்பூ. சிவபெருமானுக்கு ஊமத்தம்பூ வச்சு பூசை பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. காசியெல்லாம் ஊமத்தம்பூ தான் வைப்பாங்க. காசியில் அந்த ஊமத்தங்காய் தான் வைப்பாங்க. அதுவும் காசியெல்லாம் நம்ம ஊரில் வச்சு அடிச்சு விடுவாங்க. தாளம்பூ நம்ம ஊரில் வச்சு கும்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு தான் தாளம்பூ வச்சு கும்பிடணும். இப்படியெல்லாம் ஒரு முறை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தாளம்பூ வச்சா பூச்சி வந்துடும், அதனால் தாளம்பூ வைக்கக்கூடாதும்பாங்க. சில பூக்களை எல்லாம் வச்சா அது ஈர்க்குமா, அதனால். அப்படியா? சரி 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 சரி. அப்படி அந்த வாழ்த்து ஏன் 6 வாழ்த்து கூறினாருன்னா, அது அந்த பிறப்பினால் உயர்ந்தவர்கள், சிறப்பினால் உயர்ந்தவர்கள், அந்தனர், தேவர், அரசர், இவங்கெல்லாம் பிறப்பினால் உயர்ந்தவர்கள். சிறப்பினால் உயர்ந்தவர்கள் யாருன்னா பசு, மலை, உலகம், உயிர்கள் ஆகிய நாம். உலகம்னா உலகம் அல்ல, நாம் மனிதர்களை தான் உலகம்னு சொல்கிற ஒரு வழக்கு உண்டு. அதனால் இந்த தெருக்கள், இப்போ நாம் உள்ள ஊருக்குள்ளார அந்த சேஞ்சலூருக்குள்ளார சேஞ்சலினுடைய சிறப்பை முதல் பாட்டில் சொல்லி, 2வது பாட்டில் அங்கே என்னென்ன நடக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எவ்வளோ சிறப்புடையவர்கள் அப்படி 2வது பாட்டில் சொல்லி, 3வது பாட்டில் ஊருக்கு வெளியில் யாகசாலை 2 அமைச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஒரு யாகசாலை அமைச்சிருப்பாங்க, பொதுவாக ஒரு யாகசாலை ஊருக்கு வெளியில் எல்லாரும் கூடி பண்ணக்கூடிய யாகசாலை வச்சுருப்பாங்க. அந்த யாகசாலையை சொல்லி அதுக்கு உள்ளார அந்த வீதியில் வருகிற பொழுது அந்த வீதியில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாழ் பொன்பதி மற்று அதன் மருங்கு மன்னித்திரைகள் வயல் வரம்பின் வாழ்வில் தரளம் சொறி குலைப்பால் சமைத்த யாகம் தடம் சாலை சூழ் வைப்பு இடங்கள் நெருங்கி உளதொடங்கு சடங்கு முடித்து ஏறும் வேள்வி தலைவர் பெருந்தேர்கள் விண்ணோர் ஏறும் விமானங்கள். இப்போ அந்த ஊருக்கு வீதிக்குள்ளார போனால் வயல்வெளிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வான் வாழ் பொன் பதி மற்றும் அதன் மருங்கு அதுக்கு பக்கத்துலலாம் மன்னி திரைகள்னா அலைகள். அந்த மண்ணியாற்றங்கரையிலிருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் வயலுக்குள்ளார வந்துச்சான். வயல் வரம்பின் தாழ்வில் தரளம்னா முத்து, தரளம் சொரியும் குலைப்பால் சமைத்த யாகத்தடம் சாலை. அந்த வயல்கள், அந்த ஆற்றுல வரக்கூடிய அந்த முத்துகள் எல்லாம் வயலில் வந்துச்சாமா. அடுத்தது சூழ் வைப்பு இடங்கள் நெருங்கியுள்ள தொடங்கு சடங்கு முடித்து, அந்த வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. வேள்வி அவிப்பாகத்தை வாங்கின திருமால் பிரம்மாலாம் கிளம்புவாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. அவருடைய வாகனம் ஒவ்வொன்றா நிற்கும் இல்லையா, அந்த வாகனத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய கோபுரங்கள் வேள்வி தலைவர்கள் பெருந்தேர், அந்த தேரில் மேலே பார்த்தா கலசங்கள் நிறையா இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே நெருக்கமாக நம்ம வண்டியை நெருக்கமாக நிறுத்திக்கிறாங்களா. இடங்கள் நெருங்கி உள்ள தொடங்கு சடங்கு முடித்து வேள்வி வழிபாடெல்லாம் நிறைவு செய்த பிறகு ஏறும் வேள்வி தலைவர், அந்த வேள்வி தலைவர்கள் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவர்கள் கிளம்புவதற்காக நிற்கப்பட்டிருக்கக்கூடிய தேர், அந்த விண்ணோர்கள் ஏறும் விமானங்கள், அவங்க விமானத்தில் தானே வந்தாங்க. அன்னப்பச்சி பறவை, அடுத்தது கருட விமானம், இந்த விமானத்தில் தானே வந்தாங்க. அந்த விமானம் எல்லாம் அங்கே நிற்கிதான். மடையில் கழுநீர் செழுநீர் சூழ்வயல் சாலி கதிர்கற்றை புடையில் சுரும்புமிடை கமுகு புனலில் பரப்பு பூம்பாலை அடையில் பயிலும் தாமரை நீல் அலரில் துயிலும் கயல்கள் வழி நடையில் படர்மென் கொடி மொவ்வல் நனையில் திகழும் சினை காஞ்சி. இப்போது அந்த ஊருக்குள்ளார வீதிக்குள்ளார போனால் வயல்வெளி, அந்த வயல்வெளியில் என்னென்ன இருக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சாமி சொல்கிறாங்க.
மடையில் கழுநீர், அந்த வளமையான நீர். செழுநீர் அப்படின்னா அந்த குவளைப்பூ, அதெல்லாம் அந்த வயல்வெளியில் இருக்குதாமா. வயல்வெளியில் சாலி, சாலினா என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா சாலி, சாலிகள் எல்லாம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சாலினா என்ன? நெல். சாலினா நெல். சாமை அரிசிங்கிறாங்க இல்லையா, நம்ம உயர்ந்த வகையான அரிசி. அது இப்போ தான் 5008 பொன்னி அது இதுன்னு நிறையா இப்போ வந்துருச்சு. அப்போல்லாம் சாலின்னு சொல்லுவாங்க, அது வழக்கம் உண்டு. அந்த நெல்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக இருக்குதான். அந்த சூரிய கதிர்கள் அதை புலந்துக்கிட்டு வருமா, அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக கற்றைகள், கதிர்கற்றைகள்னு சொல்கிறாங்க. அந்த வயல்வெளியில் மடையில், அந்த வயல்வெளிகளில் நம்ம வளமையான நீர்கள் எல்லாம் வருது. அதில் செங்கமலை பூ வருது. அந்த சூழ் வயலில் நெல் வயலாக கதிர்கற்றைகள், சூரியனுடைய கதிர்கள்லாம் வருது. அதற்கு ஓரமாக புடையில் பக்கத்தில் சுரும்பு அப்படின்னா வண்டினங்கள், சுரும்பு மிடை கமுகு. அந்த வயல்வெளிகள் ஓரத்தில் என்னென்ன இருக்குதான்? கமுகுனா பாக்கு மரம். பாக்கு மரம். அதுக்கப்புறம் வண்டினங்கள்லாம் அங்கே சூழ்ந்து இருக்குதான். புனலில் பரம்பு பூம்பாலை. பூம்பாலைனா இந்த விழா காலங்களில் முன்னாடி கட்டுவாங்க பாருங்க, பாலப்பூ. பாலப்பூ தெரியுங்களா உங்களுக்கு? பூளைப்பூன்னு சொல்லுவாங்க, அதை பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த வயல்வெளியில் மங்களப்பொருள். இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடியதெல்லாம் மங்களப்பொருள். அந்த பூம்பாலை என்கின்ற பூ அங்கே வந்து கட்டுறாங்களாம். அடுத்தது அடையில் பயிலும் தாமரை. இந்த வயல்வெளியில் மங்களப்பொருள். இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடியதெல்லாம் மங்களப்பொருள். அந்த பூம்பாலை என்கின்ற பூ அங்கே வந்து கட்டுறாங்களாம். அடுத்தது அடையில் பயிலும் தாமரை. அடையில்னா இலை. அந்த இலையில் தாமரை, இலைக்கு மேலே தாமரை இருக்கிற மாதிரி இருந்துச்சா. ஏன்னா அந்த இலை அவ்வளோ பெருசாக இருக்குமா. அந்த அந்த பூவுக்கு மத்தியில் நீர் அலரில் துயிலும் கயல்கள். கயல்கள்னா என்னங்க? மீன். அந்த தாமரை பூவில் படுத்திருந்துச்சா மீன். இலைகளில் படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சான் தாமரை பூ. அந்த தாமரையில் படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சா மீன். அப்படி வர்ணிக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். கயல்கள் வழி நடையில் படர்மென் கொடி மௌவல். அந்த நடந்து போகிற வயல்வெளியில் மௌவல்னா என்னங்க? மௌவல்னா மல்லிகைப்பூ. கொடின்னு சொல்கிறாரு பாருங்க. இன்னொன்று முல்லைப்பூவையும் மௌவல் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே இருந்துச்சான். நனையில் திகழும் சினைக்காஞ்சி. சினைக்காஞ்சி மரம் அங்கே நிறையா இருந்துதான் செஞ்சலூரில். இப்படி அந்த செஞ்சலூரில் இவ்வளவு சிறப்புகளை உடையது என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நாமும் அடுத்த வகுப்பில் அந்த சேஞ்சலூர் இன்னும் எவ்வளோ சிறப்புடையது என்று சொல்லி நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யப்படுகிறது. கேட்ட அத்துணை பெருமக்களும் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ பெருமானிடத்திலே இந்த பதியிலே எழுந்தருள் செய்யக்கூடிய அருள்தர் உமாமகேஸ்வரி அம்மை உடனமர் உமாமகேஸ்வர பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்து நிறைவு செய்யப்படுகிறது. வாழ்த்துமா மழை வாழ்த்து பாடலாம். நேரமாச்சு, மணி 8:05. அப்படியாவது மழை பெய்யுட்டுங்கிறீங்களா? நீ கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருவுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பருக்கு முன்னியவள் நமக்கே முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையிலோர் எம்பவார் என்ன பொழியாய் மலையிலோர் எம்பவார். அது மேகராக குறிஞ்சியில் பாடலாம் அந்த பாட்டை. அப்படி பாடினா கண்டிப்பாக மழை வரும்.
நீரு சேர்வதோர் மேனியர் நேரில்லை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையர்வராய் தூரை ஆறு சேசடை அண்ணலே அப்படின்னு பாடினா கண்டிப்பாக மழை வருமா. அது எல்லாரும் உட்காந்து கோரஸாக சேர்ந்து பாடினா கண்டிப்பாக மழை வரும். மேகராக குறிஞ்சிக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஆமாம், இன்னொரு பாடலும் பாடுவாங்க, உதுவமூர்த்திகள்லாம் அற்புதமாக பாடுவாங்க. புலனைந்தும் பொறிகலங்கி புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் 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 என்று அருள் செய்வான் அமருங்கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மலை 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 என்று அஞ்சி சிலமந்து அளமந்து மரமேறி முகில்வார் திருக்கும் திருவையாரே. நீரு சேர்வதோர் மேனியர் நேரில்லை கூறு சேர்வதோர் கோலம்மா பாரு சேர்தலை கையர்வராய் தூரை ஆறு சேர்சடை அண்ணலே செல்வ மல்கிய செல்வர்வராய் தூரை செல்வமே சீத யாதன செல்வ ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே முன்னி கடலை சுருக்கி அப்படின்னு அந்த மேகரா குறிஞ்சிலே அப்படியே பாடினோம்னா ஒரு 10-20 பேர் உட்காந்து பாடினோம்னா உடனே மழை வரும். பெருமானுடைய கருணையினால் விரைவாக மழை வரணும், எல்லா உயிர்களும் முன்புற்று இருக்க வேண்டி வகுப்புல விண்ணப்பம் வைத்து நிறைவு செய்யப்படுகிறது. வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாலை எழுந்த மதியே போற்றி.